இலங்கையில் பெண் விடுதலை புலி தமிழினி மறைவிற்கு திமுக தலைவர் கலைஞர் இரங்கல். இந்தியாவின் முதல் IPS அதிகாரி KR ஷெனாய் மறைவிற்கும் வருத்தம். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் சென்னையில் கருத்து கேட்பு. மக்களின் கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மர்ம நபர்களை கண்டுபிடிக்க தீவிர விசாரணை. பருப்பு விலை தொடர்பான ஜெயலலிதாவின் அறிவிப்பு ஏமாற்று வேலை என புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி பேட்டி. கும்பி காயுது, குடல் காய்கிறது. கோடநாடு ஒரு கேடா. விலைவாசி உயர்வு பற்றி திமுக தலைவர் கலைஞர் அறிக்கை. வணக்கம். இலங்கையில் பெண் விடுதலை புலி தமிழினி மறைவுக்கு திமுக தலைவர் கலைஞர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதல் IPS அதிகாரியான தமிழக முன்னாள் DGP KR ஷெனாய் மறைவுக்கும் கலைஞர் வேதனை தெரிவித்துள்ளார். பெண் விடுதலை புலி தமிழினி மறைவை ஒட்டி திமுக தலைவர் கலைஞர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், புற்றுநோய் கொடுமைக்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வந்தவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி மறைந்துவிட்ட செய்திக்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் இயக்கத்தில் 19வது வயதிலேயே இணைத்துக் கொண்டு பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் என்றும், போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட போதிலும் கவிதை, கட்டுரை, இலக்கியம் என்பதிலும் நாட்டம் கொண்டவர் என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இராணுவ முகாமில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகளை அனுபவித்து 2013ஆம் ஆண்டுதான் தமிழினி விடுவிக்கப்பட்டு இலக்கிய பணியிலே தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டதையும் அவர் நினைவூட்டியுள்ளார். தமிழினியின் மறைவுக்கு திமுக சார்பில் கலைஞர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதனிடையே முன்னாள் DGP KR ஷெனாய் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள கலைஞர், தாம் முதலமைச்சராக இருந்தபோது சென்னை மாநகர காவல் ஆணையராக திறம்பட பணியாற்றியவரான KR ஷெனாய் மறைந்த செய்தி அறிந்து வருத்தம் தெரிவித்துள்ளார். ஒரு காவல்துறை அதிகாரி எவ்வாறு பாரபட்சமற்ற முறையில் பணியாற்ற வேண்டும் என்பதை உணர்ந்து காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கிய அதிகாரிகளில் ஒருவர்தான் KR ஷெனாய் என்றும் கலைஞர் புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது மறைவினால் வருந்தும் குடும்பத்தினருக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் திமுக தலைவர் கலைஞர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இன்று அதிகாலை மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு எழுந்தது. மோப்ப நாயுடன் சோதனை நடத்திய போலீசார் 4 கடிகாரங்கள் இருந்த பார்சலை கண்டுபிடித்தனர். அதனை வைத்துச் சென்ற நபரை பிடிக்க போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு அலுவலகத்திற்கு இன்று அதிகாலை தொலைபேசியில் பேசிய மர்ம நபர் உயர்நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்தார். இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் உயர்நீதிமன்ற வளாகம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது குடும்ப நீதிமன்றம் அருகே ஒரு மர்ம பார்சல் கிடந்தது. அதில் 4 கடிகாரங்களும் ஒரு கடிதமும் இருந்தன. அந்த கடிதத்தில் நீதித்துறையில் லஞ்சம் ஊழல் அதிகரித்து விட்டதாகவும் அதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தவறு செய்யும் சிறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகளை பணிநீக்கம் செய்து தண்டனை வழங்க வேண்டும், இராணுவ வீரர்கள் போல போலீசார் செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து பார்சலை வைத்தது யார் என்பது குறித்து கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்து காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மாட்டு இறைச்சி விருந்து கொடுத்தார் என்பதற்காக ஜம்மு காஷ்மீர் MLA மீது சிவசேனா கட்சியினர் கருப்பு மையை உடலில் கொட்டி அவமதித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் மாட்டு இறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்ட போது அந்த நடவடிக்கையை கண்டித்து அம்மாநில சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் ஷேக் அப்துல் ரஷீத் சக MLAக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் அண்மையில் மாட்டு இறைச்சி விருந்து அளித்தார். இதையடுத்து அவர் மீது காஷ்மீர் சட்டமன்றத்தில் பாஜக உறுப்பினர்கள் தாக்குதல் நடத்தினர். அத்துடன் பிரச்சனை ஓயவில்லை. தலைநகர் டெல்லியிலும் தாக்குதல் தொடர்ந்தது. இந்த முறை சிவசேனா கட்சியினர் அப்துல் ரஷீதை அவமரியாதை செய்தனர். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்த ரஷீத் மீது கருப்பு மையை வீசி சிவசேனா கட்சியினர் தாக்குதலை நடத்தினர்.
திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் இறுதிக்கட்டமாக இன்று சென்னை மாவட்ட சிறுபான்மையினர், மாற்றுத்திறனாளிகள், வணிகர்களோடு ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளனர். தேர்தல் அறிக்கை குழுவும் நமக்கு நாமே பயணத்தில் பொருளாளர் மு.க.ஸ்டாலினும் பெற்றுள்ள லட்சக்கணக்கான மனுக்களின் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்று செய்தி தொடர்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தேர்தலில் அளிக்கும் வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றுகின்ற கட்சியான திமுக 2016 சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒன்றை நியமித்துள்ளது. இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள டி.ஆர். பாலு, பி.பி. துரைசாமி, சுப்புலட்சுமி ஜெகதீசன், கனிமொழி, டி.கே.எஸ். இளங்கோவன், தங்கம் தென்னரசு, பேராசிரியர் ராமசாமி ஆகியோர் மாவட்டம் வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பு மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகின்றனர். 31 மாவட்டங்களில் பயணம் முடிந்து இறுதியாக இன்று சென்னையில் தேர்தல் அறிக்கை குழு மக்கள் சந்திப்பை நடத்தி வருகிறது. முற்பகலில் சென்னை மேற்கு, தெற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த சிறுபான்மையினர், மாற்றுத்திறனாளிகள், வணிகர்கள் மற்றும் தனியார் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களிடம் தேர்தல் அறிக்கை குழுவினர் கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். அப்போது செய்தியாளரிடம் பேசிய செய்தி தொடர்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன், 4.5 ஆண்டு கால அதிமுக ஆட்சி அவலங்களில் இருந்து மக்களின் வாழ்வாதாரங்களை மீட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடும் வகையில் திமுக தேர்தல் அறிக்கை சிறப்பாக இருக்கும் என்றார். நமக்கு நாமே பயணத்தில் பொருளாளர் மு.க.ஸ்டாலினும் தேர்தல் அறிக்கை குழுவும் பெற்றுள்ள லட்சக்கணக்கான மனுக்களின் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களாக பெற்று வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இறுதியாக சென்னை மாவட்டத்தில் பல்வேறு அமைப்புகளிடம் கோரிக்கைகளை பெற்றிருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலித்து எதை செய்ய இயலுமோ அதை தேர்தல் அறிக்கையிலே இணைப்பதற்கும், ஏனென்றால் எதை சொன்னாலும் சொல்வதை செய்பவர் தலைவர் கலைஞர் என்கிற வகையிலே பல்வேறு கோரிக்கைகளாக இருந்தாலும் அவற்றை தொகுத்து இதிலே மக்களில் மிக முக்கியமான தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து தயாரிக்கும் பணியில் இந்த மனுக்களை பெற்றுக்கொண்ட பின் இதிலை தொடர்ந்து தனியாக இந்த குழுவினர் மட்டும் அமர்ந்து இவற்றையெல்லாம் பரிசீலித்து தேர்தல் அறிக்கையிலே இணைப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவோம். இன்று பிற்பகல் சென்னை கிழக்கு மற்றும் வடக்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் திமுக தேர்தல் அறிக்கை குழுவினரிடம் கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். திமுக தலைவர் கலைஞரின் ஒப்புதலோடு விரைவில் தேர்தல் அறிக்கை தயாராகும் என்றும் மக்களின் கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்றும் திமுக மாநிலங்களவை குழு தலைவர் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு சென்னை மக்களிடம் இன்று கருத்து கேட்டு வருகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்றதற்கு இடையே திமுக மாநிலங்களவை குழு தலைவர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற மக்கள் அனைவருமே தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளாக ஆட்சியே நடைபெறவில்லை, அரசே செயல்படவில்லை என்று புகார் கூறியதாக தெரிவித்தார். அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்கூடாக காண முடிந்தது என்றும் கூறினார். மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் தலைவர் கலைஞரின் ஒப்புதலோடு விரைவில் தேர்தல் அறிக்கை இறுதி வடிவம் பெறும் என்றும் கனிமொழி தெரிவித்தார். அத்தனை மக்களும் சொல்லக்கூடிய ஒன்று இங்கே நிர்வாகம் என்பதே தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறதா மீண்டும் மீண்டும் எல்லா மக்களும் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியே நடக்கவில்லை என்ற நிலை தான் எங்களுக்கு புரியுது. இங்கே பல ஊர்களுக்கும் பல மக்களை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் இங்கே எந்த நிர்வாகமும் எந்த செயல்பாடுகளும் இல்லை என்ற நிலை தான் இருக்கிறது. முதலில் இதை மாற்ற வேண்டும். பருப்பு விலை தொடர்பான முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அறிவிப்பு வெறும் கண்துடைப்பு என புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய டாக்டர் கிருஷ்ணசாமி, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த கோரி சட்டமன்றத்திலேயே குரல் கொடுத்தும் அதனை கண்டுகொள்ளாத ஜெயலலிதா இப்போது கூட்டுறவு கடைகளில் மலிவு விலையில் பருப்பு விற்பனை செய்வதாக கூறுவது ஏமாற்று வேலை என்றார். சட்டமன்றத்தில் பல முறை கடந்த 2011 விலைவாசிகள் உயர்கின்ற பொழுது முன்கூட்டியே நாங்கள் வெளிமார்க்கெட்டில் வாங்கி விலையை குறைத்து வாங்கி ரேஷன் கடைகள் வாயிலாக சப்ளை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த நடவடிக்கை எல்லாம் நடைமுறையில் வருவதே இல்லை. அந்த வகையில் இப்பொழுது தமிழ்நாடு அரசு இந்த பருப்பு விலையை குறைப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை எந்த விதத்திலும் திருப்தி அளிக்கக்கூடிய செயல் அல்ல. இது விலைவாசியை குறைக்கக்கூடியதாகவும் இருக்காது. மேலும் மக்களுடைய சிரமத்தை
போக்கக்கூடிய நடவடிக்கையாகவும் இருக்காது. இது வெறும் கண்டுடைப்பு அறிக்கையாக மட்டுமே இருக்க முடியும். தென் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோருக்கு எதிராக குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டிய டாக்டர் கிருஷ்ணசுவாமி தமிழக அரசின் இந்த போக்கை கட்டுப்படுத்த கோரி பிரதமரிடம் புகார் அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். அத்தியாவசிய உணவுப் பொருட்களான துவரம்பருப்பு, உளுந்து, பாமாயில் ஆகியவற்றின் விலைவாசி விண்ணை முட்டும் வகையில் உயர்ந்து வரும் நிலையில் முதலமைச்சருக்கு கொடநாடு ஒரு கேடா என்று திமுக தலைவர் கலைஞர் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக தலைவர் கலைஞர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடே செழிக்கும் என்றும் பாலும் தேனும் பெருக்கெடுத்து ஓடும் என்றும் வாய்ஜாலம் காட்டி மக்களை ஏமாற்றி பதவிக்கு வந்தவர்கள் ஆட்சியில் தற்போது விலைவாசி ரெக்கை கட்டிக்கொண்டு விண்ணை நோக்கி வேகமாக பறக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு உள்ள விலையையும் தற்போது அதே பொருட்களின் விலையையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். இதன்படி துவரை, உளுந்து, கடலை, தனியா, சர்க்கரை, பாமாயில் மற்றும் மிளகாய் வற்றல் ஆகியவற்றின் விலையும் கிலோவுக்கு 50 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதை கலைஞர் சுட்டிக்காட்டியுள்ளார். துவரம்பருப்பின் விலை 4 மடங்கு உயர்ந்துள்ளது என்றும் வரலாறு காணாத விலை உயர்வால் ஏழை எளிய குடும்பங்கள் உணவில் குழம்பு அல்லது சாம்பார் என்பதையே மறந்து வருகின்றனர் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு பிறகுதான் தமிழக அரசு தேர்தல் வருவதால் அரை தூக்கம் கலந்து வரும் 1ஆம் தேதி முதல் அங்காடிகளில் குறைந்த விலையில் பருப்பு விற்பனை துவங்கப்படும் என்று அறிவித்திருப்பது தும்பை விட்டுவிட்டு வாலை பிடிப்பது போல அறிவித்திருக்கிறார்கள் என்று கலைஞர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் இந்த நடவடிக்கை வெறும் கண் துடைப்பு நடவடிக்கை என்று வர்த்தகர்கள் தெரிவித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெயலலிதா 2011ஆம் ஆண்டு பதவியேற்ற போது 1 கிலோ துவரம்பருப்பின் விலை 52 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 4 மடங்காக 210 ரூபாயாக விலை உயர்வடைந்துள்ளது என்றும் கலைஞர் குறிப்பிட்டுள்ளார். கொடநாடு அரண்மனையில் ஓய்வில் இருந்து கொண்டே அரசு பணி ஆற்றுவதாக காட்டிக்கொள்ள ஆலோசனை கூட்டம் ஜெயலலிதா நடத்தினாலும் நடத்துவார் என்றும் கலைஞர் தெரிவித்துள்ளார். இதையெல்லாம் பார்க்கும்போது கும்பி கருகுகிறது, உடல் காய்கிறது என்று அண்ணா கூறியதுதான் நினைவுக்கு வருகிறது என்றும் கலைஞர் கண்டனம் தெரிவித்துள்ளார். வங்கிகளுக்கு வருகின்ற புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் மட்டுமே விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை வங்கிகள் வழக்கம் போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜையை முன்னிட்டு அரசு பொது விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதற்கிடையே வெள்ளிக்கிழமை முகரம் பண்டிகை என அறிவிக்கப்பட்டிருந்ததால் தொடர்ந்து 5 நாட்களுக்கு வங்கிகளுக்கு விடுமுறையாக இருந்தது. இந்த நிலையில் முகரம் பண்டிகை சனிக்கிழமை என அரசு தலைமை ஹாஜி அறிவித்துள்ளார். இதனால் அரசு விடுமுறை சனிக்கிழமைக்கு மாற்றி நேற்று அறிவிப்பு வெளியானது. இதன் காரணமாக வெள்ளிக்கிழமை வங்கிகள் வழக்கம் போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் 100% பயிர் காப்பீடு வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு விளை பொருட்களுக்கும் நியாயமான விலை கோரியும் விளை பொருட்களை அரசே கொள்முதல் செய்ய வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர். பால் உற்பத்தியாளர்களுக்கு லிட்டருக்கு 35 ரூபாய் விலை நிர்ணயிக்க வேண்டும். உளுந்து விலைகள் தட்டுப்பாட்டை நீக்கி அரசே மானிய விலையில் தரமான விதைகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் வலியுறுத்தினர். ரெண்டாயிரத்தி 13ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டுக்கான இன்சூரன்ஸ் தொகை மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள அந்த இழப்பீடு தொகை வெறும் 5 முதல் 10% மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. வறட்சியினால் மிக கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே இழப்பீடு தொகை 100% வழங்கிட வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் விவசாயிகள் சேர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி சேலத்தில் எஸ்டிபிஐ கட்சியினர் சார்பில் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியினர் சேலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் தர்வேஸ் மைதீன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
பாடை கட்டி சங்கு ஊதி மேளமடித்து அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். மதுவிலக்கை அமல் செய்ய மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இந்த பூரண மதுவிலக்கு நடைபெறக்கூடிய தமிழகம் தழுவிய நம்முடைய அந்த பூரண மதுவிலக்கு அமல்படுத்தக்கூடிய தமிழக அரசை கேட்டுக்கொண்டு தொடர் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தி வருகின்றோம். இதன் ஒரு பகுதியாக நம்முடைய சேலம் மாவட்டத்திலும் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த அவலங்களை எடுத்து உரைக்கும் விதமாக நம்ம டெமோ மூலியமாகவும் நம்முடைய அந்த கண்டனங்களை பதிவு செய்கின்றோம். சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட காட்டுப்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ளது. இங்கு நீதிமன்ற உத்தரவை மீறி அரசு மதுபான கடையை திறக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. குடியிருப்பு பகுதி என்பதால் இங்கு மதுபான கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போர்க்கோலம் பூண்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட காட்டுப்பாக்கம் மக்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் தங்கள் உணர்வுகளை கோஷங்களாக எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டுப்பக்கம் விஜயலட்சுமி நகர்லேருந்து வரோங்க. ஜெயலட்சுமி நகர்லேருந்து வரோங்க. அங்கே புதுசாக இப்போ அங்கே ஒயின் ஷாப் ஒன்று வரப்போகுது. ஏற்கனவே கேஸ் கொடுத்து நாங்கள் அதை எடுத்துட்டோம் போலீஸ் ஸ்டேஷனில். இப்போ திரும்ப அதை ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. அதை எடுக்க சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் சார். காட்டுப்பாக்கத்தில் மதுபான கடை திறக்கப்படாமல் தடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என காவல்துறை அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். உதகை அருகே உள்ள மஞ்சூர் கிராம பகுதியில் முதன்முறையாக யானைகள் கூட்டம் கூட்டமாக வலம் வருவதால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு யானைகள் படையெடுத்து வருவது வழக்கமான ஒன்றுதான் என்றாலும் உதகை அருகே உள்ள மஞ்சூர் பகுதிக்கு இதுவரை யானைகள் வந்ததில்லை. முதன்முறையாக தற்போது 7 யானைகள் கூட்டம் கூட்டமாக மஞ்சூர் பகுதிக்கு வந்துள்ளது. தோட்டங்களில் புகுந்து காய்கறிகளை யானைகள் சேதப்படுத்தி வருவதால் அச்சத்தில் உறைந்துள்ள மஞ்சூர் பகுதி பொதுமக்கள் தேயிலை தோட்ட பணிக்கு செல்லாமல் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். சார், இந்த பகுதிக்கு யானை இது வரைக்கும் வந்ததில்லை சார். இதுதான் முதல் முறையாக வந்திருக்கு. அதில் 7 யானைங்க. 7 யானைகளை 2 குட்டி யானை, 5 பெரிய யானை. ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் சேதம் பண்ணதில்லை, பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு பண்ணதில்லை. இது முதல் முறையாக வந்ததில் இப்போ விவசாயத்தை கொஞ்சம் சேதம் பண்ணியிருக்கு. 4-5 நாளாக ஒரு 7 உருப்படி யானை இந்த மஞ்சூர் பகுதியை முகாமிட்டு இருக்கு. இதனால் பொதுமக்கள் இந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணா, அவங்க தோட்டத்துக்கு போகிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே என்னென்னா அந்த அச்சத்தில் இருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே துரத்திக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் போக மாட்டேங்குது. பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று யானைகளை விரட்டும் தீவிர முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பழனி நகராட்சி பள்ளி ஆசிரியர் கடுமையாக தாக்கியதில் மாணவனின் கை உடைந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. டிஃபன் பாக்ஸை கழுவ மறுத்ததால் ஆசிரியர் தாக்கியதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி பள்ளியில் பழனியைச் சேர்ந்த பன்னீர்செல்வத்தின் மகன் பத்ரிநாத் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அங்கு பணியாற்றி வரும் ஆசிரியர் துரைசெல்வம் நேற்று மதியம் சாப்பிட்ட பிறகு தமது டிஃபன் பாக்ஸை கழுவுமாறு மாணவர் பத்ரிநாத்திடம் கூறியிருக்கிறார். இதற்கு மறுப்பு தெரிவித்த மாணவர் பத்ரிநாத்தை ஆசிரியர் துரைசெல்வம் பிரம்பால் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் அந்த மாணவனின் கை எலும்பு உடைந்தது. பழனி அரசு மருத்துவமனையில் அவன் அனுமதிக்கப்பட்டுள்ளான். மாணவனின் தந்தை பன்னீர்செல்வம் ஆசிரியர் மீது காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார். சொல்லி பார்த்து நான் போய் வார்த்தை கேட்டேன். சார், இது மாதிரி என் பிள்ளைக்கு கையில் ஆய்வாச்சு, நீங்கள் வலிக்குன்னு சொன்னாலும் ஏன் சார் போனேன்னு சொல்லுது. அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் மரியாதை இல்லாமல் எனக்கு தலைவராக பேசினாங்க. அதனால் நான் ஒன்றும் பேசக்கூடாதுன்னு சொல்லி நான் ஜிஹெச்சில் அட்மிஷன் போட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் போயிட்டேன். அந்த எச்எம் மேலேயும் அந்த கரெக்டாக அந்த வாத்தியார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். வீட்டை அபகரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தால் பதற்றம் நிலவியது. நெல்லை மாவட்டம் வெள்ளாளங்குளத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சுப்பையா தமக்கு சொந்தமான 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை உறவினர் ஒருவர் அபகரித்து விட்டதாக சேர்ந்தமரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை இழுத்தடித்து வந்ததால் மனமுடைந்த சுப்பையா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனுநீதி முகாமில் கலந்து கொண்டார்.
அங்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மனுவை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் திடீரென விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். மயங்கி விழுந்த அவரை மீட்ட காவல்துறையினர் உடனடியாக அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்தனர். 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படும் தேவாலயம் ஒன்று மெக்சிகோ ஆற்றில் நீர் வற்றிய நிலையில் தற்போது வெளியே தெரிகிறது. இதனை ஏராளமானோர் பார்த்து செல்கின்றனர். தென் மெக்சிகோவில் உள்ள சியாபஸ் நகரை ஒட்டியுள்ள கிரிஜல்வா ஆற்றில் சுமார் 400 வருடங்களுக்கு முன் தேவாலயம் ஒன்று கட்டப்பட்டது. லா கசாஸ் என்ற பாதிரியாரால் கட்டப்பட்ட இந்த 183 அடி உயர கூரையில்லா தேவாலயம் ஏதோ காரணங்களால் முழுமை பெறாமல் கைவிடப்பட்டது. அப்போது பெய்த சூறாவளி மற்றும் வெள்ளத்தில் மெல்ல மெல்ல ஆற்றில் மூழ்கிய நிலையில் இருந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2002ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடும் வறட்சியால் கிரிஜல்வா ஆற்றில் நீரின் அளவு குறைந்த போது அங்கு இந்த தேவாலயம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் புயல், மழை என்று மாறி மாறி ஆற்று நீரின் அளவு உயர்ந்ததால் பொதுமக்கள் இந்த தேவாலயத்திற்குள் செல்ல முடியவில்லை. இந்நிலையில் சமீபத்தில் மீண்டும் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக ஆற்று நீரின் அளவு 80 அடிக்கும் கீழ் குறைந்துள்ளதால் இந்த பழமையான தேவாலயம் வெளியே தெரிய தொடங்கியது. இதனால் ஆச்சரியமடைந்த பொதுமக்கள் இந்த தேவாலயத்திற்கு வருகை தருகின்றனர். பல ஆண்டுகளாக நீரில் மூழ்கிய நிலையில் உள்ள தேவாலயம் சிதைந்துவிடும் என்று நம்பிய நிலையில் இன்னும் 100 ஆண்டுகளை கடந்தும் தேவாலயத்திற்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மாவட்ட, மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்பட்ட இலவச கராத்தே பயிற்சியில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாகர்கோவில் அருகே ராஜாக்கமங்கலம், அளத்தங்கரையில் மாவட்ட, மாநில அளவிலான கராத்தே போட்டிகளில் பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச கராத்தே பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வரும் 24ஆம் தேதி மாவட்ட அளவில் நடக்கும் போட்டியில் பங்கேற்க வசதியாக இந்த இலவச பயிற்சி நடத்தப்பட்டது. இந்த இலவச பயிற்சியில் மாவட்டம் முழுவதிலுமிருந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பெண் விடுதலை புலி தமிழினி மறைவுக்கு திமுக தலைவர் கலைஞர் இரங்கல். இந்தியாவின் முதல் IPS அதிகாரி KR ஷெனாய் மறைவுக்கும் வருத்தம். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் சென்னையில் கருத்து கேட்பு. மக்களின் கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மர்ம நபர்களை கண்டுபிடிக்க தீவிர விசாரணை. பருப்பு விலை தொடர்பான ஜெயலலிதாவின் அறிவிப்பு. ஏமாற்று வேலை என புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பேட்டி. கும்பி எரியுது, குடல் கருகுது, கொடநாடு ஒரு கேடா. விலைவாசி உயர்வு பற்றி திமுக தலைவர் கலைஞர் அறிக்கை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். வணக்கம்.